வணக்கம் சிவாஜி முரசு நேயர்களே. நடிகர் திலகமும் டி.எம். சௌந்தரராஜனும் இரட்டை குழல் துப்பாக்கி போல நம் இதயங்களை பூந்தோட்டாக்களால் வருடிய பொன்னான காலகட்டங்கள் அது. சில நிகழ்வுகளை அசைபோடுவது நமக்கு இனிமையாக இருக்கின்றது. வசந்த மாளிகை படத்தில் வரும் யாருக்காக பாடலை பாடும்போது அதற்கு எக்கோ எஃபெக்ட் வைக்க சொன்னார் டி.எம். சௌந்தரராஜன். அதெல்லாம் வீண் வேலை என்று தயாரிப்பாளர் மறுத்துவிட எக்கோ எஃபெக்ட் வைத்தால்தான் பாடுவேன் என்று தீர்மானமாக சொல்லிவிட்டார். அதன்படியே வைக்கப்பட்டது. தியேட்டரில் எக்கோ எஃபெக்டுடன் அந்த பாடல் பிரம்மாண்டமாக ஒலித்தபோது ரசிகர்களிடையே எழுந்த கை தட்டலை கண்டு டி.எம். சௌந்தரராஜன் சொன்ன யோசனை எத்தனை புத்திசாலித்தனமானது என்று உணர்ந்து உயர்ந்தார் தயாரிப்பாளர். நடிகர் திலகத்தை எவ்வளவு க்ளோஸாக புரிந்து வைத்திருந்தார் என்பது புலனாகிறது அல்லவா? உயர்ந்த மனிதன் படத்தின் வெள்ளி கிண்ணம்தான் என் கேள்வி கிண்ண பதில் ஆகிய இரண்டு பாடல்களையும் கேட்டுவிட்டு ஏவிஎம் கேட்ட முதல் கேள்வி என் கேள்விக்கென்ன பாடல் இளம் நடிகர் சிவக்குமாருக்கானது என்று டி.எம்.எஸ்.இடம் சொன்னீர்களா என்பதுதான். அவர் நினைத்தது போல டி.எம். சௌந்தரராஜனுக்கு இந்த விஷயம் சொல்லப்பட்டிருக்கவில்லை. சொல்லியிருந்தால் சிவக்குமாருக்கு ஏற்ப தன் குரலை குலைத்து மென்மையாக்கி கொண்டு பாடியிருப்பார் டி.எம்.எஸ். என்பதில் ஏவிஎம்க்கு அத்தனை நம்பிக்கை. பின்னர் இந்த தகவல் டி.எம்.எஸ்.க்கு தெரிவிக்கப்பட்டு சிவக்குமாருக்கு ஏற்ப மீண்டும் அதே பாடலை குலைவும் நெகிழ்வுமாக பாடி தந்தார் டி.எம். சௌந்தரராஜன். சிவந்தமன் படத்தில் ஒரு நாளிலே பாடலின் மென்மை கருதி பாலமுரளி கிருஷ்ணாவை பாட வைத்து பதிவு செய்துவிட்டார் மெல்லிசை மன்னர். ஆனால் நடிகர் திலகம் அந்த பாடலின் தனித்தன்மையை சுட்டிக்காட்டி டி.எம்.எஸ். மீதுள்ள நம்பிக்கையால் அவரையே பாட வைக்க பரிந்துரைத்தார். பாலமுரளி கிருஷ்ணாவோ சீர்காழி கோவிந்தராஜனோ டி.எம்.எஸ்.ஐ விட இசை ஞானத்தில் எந்த விதத்தில் குறைந்தவர் அல்ல. ஆனால் நடிகர் திலகத்துக்கு பாடும்போது டி.எம்.எஸ்.இன் குரல் ஒற்றுமை அவ்வளவு பாந்தமாக மேட்சாகின்றது. தேவமகன் படத்தில் சிருங்கார ரசம் மிக்க காதல் மலர் கூட்டம் பாடலையும் பக்தி ரசம் மிக்க கேட்டதும் கொடுப்பவனே பாடலும் இரண்டு மாறுபட்ட கதாபாத்திரங்களுக்கு ஏற்ப நடிகர் திலகத்தின் நடிப்பு எப்படி இருக்கும் என்று புரிதலோடு பாடியதும் குறிப்பிடத்தக்கது. தெய்வமே பாடலும் காதலிக்க கற்றுக்கொள்ளுங்கள் பாடலும் இருவேறு பாடகர்கள் இருவேறு நடிகர்களுக்காக பாடியது போல ஜீவனுடன் அமைந்துள்ளது. சிறப்பு. பிராப்தம் படத்தில் தாலாட்டு பாடி தாயாக வேண்டும் பாடலையும் குறிப்பிட்டு சொல்லலாம். டி.எம்.எஸ். உச்சஸ்தானியில் பாடும்போது இடையில் சாவித்திரி கண்ணா என்று குரல் கொடுப்பார். மேலும் முறுக்கமாக அமைந்தது அந்த பாடல். அதே போல ஞான ஒளி படத்தில் தேவனே என்னை பாருங்கள் பாடலில் இடையே ஓ மை லார்ட் பாடன் மீ என்ற வசனம் வரும். அதை நடிகர் திலகத்தை பேச சொன்னார் எம்.எஸ். விஸ்வநாதன். பாடலை கேட்டுவிட்டு வசனம் பேச மறுத்துவிட்டார். பிறகு அந்த வசனத்தை மெல்லிசை மன்னரின் உதவியாளர் ஜோசப் கிருஷ்ணா மற்றும் சதன் போன்றவர்கள் பேசினார்கள். சரியாக வரவில்லை. டி.எம்.எஸ்.ஐயே பேச சொன்னார் எம்.எஸ். விஸ்வநாதன். நேராக நடிகர் திலகத்திடம் சென்றார் டி.எம். சௌந்தரராஜன். இந்த வசனத்தை எப்படி உச்சரிக்க வேண்டும் என்று நடிகர் திலகத்திடம் கேட்டார். பந்து இப்போது நடிகர் திலகத்தின் கைகளில். நடிகர் திலகம் தமது பாணியில் தான் சிம்மக்குரலில் பேசி காட்டினார். அப்படியே கேப்சர் பண்ணிக்கொண்ட டி.எம். சௌந்தரராஜன் பாடல் ஒளிப்பதிவுக்கு தயாரானார். மற்ற விவரங்களைத்தான் வெள்ளித்திரையில் பார்த்தோமே நாம். அவன்தான் மனிதன் படத்தில் இடம்பெறும் மனிதன் நினைப்பதுண்டு வாழ்வு நிலைக்கும் என்று பாடல் காட்சி வெளிநாட்டில் படமாக்கப்பட்டது. படப்பிடிப்பின் போது டி.எம்.எஸ். பாடிய அந்த பாடல் கேசட் கொண்டு வரப்படவில்லை என்பது தெரியவர கவலையே வேண்டாம், பாடல் வரிகள் எனக்கு தெரியும், டி.எம்.எஸ். எந்த உணர்ச்சியில் பாடியிருப்பார் என்பதும் எனக்கு தெரியும், நான் வாயசைத்து நடிக்கிறேன், பிறகு சேர்த்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லி பாடலே ஒலிக்காமல் நடித்தார் சிவாஜி. படத்தில் இரண்டும் அத்தனை அற்புதமாக பொருந்தன. கௌரவம் படத்தில் பேரிஸ்டர் சிவாஜி பாடுவதாக இரண்டு பாடல்களும் கண்ணன் சிவாஜி பாடுவதாக அமைந்த மெழுகுவர்த்தி எரிகின்றது பாடலையும் டி.எம்.எஸ். பாடியிருப்பார். இதில் இரண்டு கதாபாத்திரங்களுக்கும் அந்தந்த கதாபாத்திரங்களுக்கு ஏற்றவாறு குரல் மாடுலேஷனுக்கு தக்கவாறு பாடி அசைத்து இருப்பார். இப்படி நிறைய நினைவுகளை அசைவாடலாம். ஒரு நடிகருக்கும் ஒரு பாடகருக்கும் உள்ள இது போன்ற நுணுக்கமான புரிதல் உலகில் எந்த ஒரு ஜோடிக்கும் இருந்தது கிடையாது என்பது உண்மை.